அன்பு நேர்களே, நாம் நேற்று பகுதி 4 சிறைச்சாலை விடயத்தில் பகுதி 4 முடித்திருந்தோம் இல்லையா? 4 முடித்துட்டு அடுத்த செய்திக்கு போகலாம் என்றிருந்தால், இல்லை, பார்ட் 5ம் ஒரு முக்கியமான செய்திகளாக, அறியப்படாத செய்திகளாக உங்களுக்கு தர வேண்டிய தேவை இருப்பதால், நாம் மற்ற செய்திகளை பின்னோக்கி நகர்த்தி விட்டு இந்த பார்ட் 5 பகுதி 5ஐ தர வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் இன்றிரவே நாம் உங்களுக்கு பகுதி 5ஐ தருகின்றேன். நாட்டில் தற்போது ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற போர்வையில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி பெரும் பரபரப்பை எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லா மட்டத்திலும் ஏற்படுத்தி வருகின்றது. ஜனாதிபதி மன்னிப்பு என்ற பெயரில் கைதி ஒருவரை சட்டவிரோதமாக விடுவித்த சம்பவம் தொடர்பாக சிஐடியால் கடந்த 9ஆம் தேதி இரவு பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார ஒபுல் தெனிய கைது தொடர்பில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கிறிஸ்துமஸ் தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று 68 கைதிகள் இவ்வாறு சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார். அதன்போது சிஐடியின் சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றில் அரசியல் சட்டத்தின் 34வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையின் கீழ் சிறைச்சாலை அதிகாரிகள் தங்கள் சொந்த விருப்பப்படி குற்றவாளிகளை விடுவித்து ஒரு சாம்ராஜ்ய மன்னர் போன்றோ இவர் செயல்பாட்டுகிறார் என்று அழகாக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றம் எடுத்துரைத்திருக்கின்றார். மேலும் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிபதிகளாக செயல்பட்டுள்ளனர். அபராதம் செலுத்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்ட இந்த ஃபைன் கட்டதாக்களிக்கிறாங்களே கைதிகள், அவங்கள ஃபைன் கட்டாமே அது 50,000 இருக்கு, 30,000 லட்சக்கணக்காகவும் இருக்கும். அந்த வகையில மேலும் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிபதிகளாக செயல்பட்டுள்ளனர். அபராதம் செலுத்தாததற்காக சிறையில் அடைக்கப்பட்ட குற்றவாளிகளை சிறைச்சாலை கண்காணிப்பாளர்கள் எவ்வாறு வீட்டிற்கு அனுப்ப முடியும்? இது நிறைவேற்று அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது மட்டுமல்ல, நீதித்துறை அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்யும் செயலாம் என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். முன்னர் நாட்டில் போலீஸ் மா அதிபர் தனது எதிரியை தாக்க தனது அதிகாரிகளை அனுப்பி வழக்கு தொடர்ந்தார். பின்னர் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் நீதிமன்ற உத்தரவுகளை செயல்படுத்தாமல் தற்போதும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாருங்க, இந்த நாட்டுல இந்த உயர் அதிகாரிகள் அவங்க தான் எல்லாம், தானே நீதிபதி, தானே ஜட்ஜி, எல்லாமே அவங்க தான். அந்த வகையில இவர் தான் இந்த சொலிசிட்டர் ஜெனரல் தான் தேசமந்தி சொன்ன மாத்திர நீதிமன்றத்திலையும் மிக பயங்கரமாக ஆடினார். அடுத்த சட்டமாதிபராக வரக்கூடிய ஒரு நகர்வு இருப்பதால் அரசாங்கத்தின் பக்கமாக முற்றுமுழுதாக நின்று செயல்படுகின்றார். இவை அனைத்தும் நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் நடக்கவில்லை. நான் குறிப்பிட்ட சிறைச்சாலை ஆணையாளர், அதாவது குறித்த சாம்ராஜ்யத்தின் மன்னரின் உத்தரவின் பேரில் 2.5 மற்றும் 2 மில்லியன் ரூபாய் அபராதம் செலுத்த முடியாமல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் இந்த சிறைச்சாலையின் பதவிகளில் இரகசியமாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதாவது சுமார் 2.5 மில்லியன், அடுத்த 2 மில்லியன் பணம் கட்ட வேண்டிய கைதிகள் எல்லாம் பதிவில் இருந்தாலும் இரகசிய முறையில இந்த ஜனாதிபதியோட பாவ மன்னிப்பில் விடுவிக்கப்பட்டதாக இந்த துஷார தயாரித்திருக்கிறார். அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது இந்த சிறைச்சாலையின் உயர்மட்டம் நாட்டில் உள்ள 28 சிறைச்சாலைகளின் சூப்பரிண்டெண்டன்ட் அவங்களையெல்லாம் அவங்களோட சொத்துக்கள், அவங்களோட குடும்பத்தில் உள்ள பினாமிகள் என்றால் ஏராளமான பண பதுக்கத்தில் இவங்களுக்கு கிடைச்சிருக்கான். இந்த சிஐடி ரிப்போர்ட் இது. இன்று காலை வரையும் கிடைக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் இந்த 28 மட்டக்களப்பிலையும் கூட இந்த சிறைச்சாலை சூப்பரிண்டன்ட்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட கையூட்டுக்கு அந்த பணம் கிடைச்சிருக்கான். யார் அங்க உத்தரவாரு மேல இருந்து, இந்தாப்பா இந்த கையை விடணுமா என்று உன்னையும் பார்த்துக்கணும் சொல்லி அவருக்கு ஒரு பங்கு, எல்லாருக்கும் பங்காளிய. நாம சொன்ன துஷார வெளியே அது வேற மேட்டர். இந்த துஷாரைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்காமே. சிஐடி இன்றைக்கு ரிப்போர்ட் செய்வாங்க, மிகப்பெரிய பங்கு இருக்காம். எல்லாருக்கும் பங்கு, அதானே பங்காளிச்சாண்ட இந்த தூள் வியாபாரியை விடுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 68 குற்றவாளிகள் என்ற போர்வையில அத்தனை குற்றவாளிகள் கிரிமினல் குற்றவாளிகளாம். அட பாவிகளா,
என்ன கர்மண்டா நாட்டுல நடக்குது? உங்களை தண்டிக்காம கண்டிக்காம உடையலுமா? அதே வேளை நாங்கள் இப்போது சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் அனைத்து சிறை கண்காணிப்பாளர்களிடமும் விசாரணைகளை தொடங்கி உள்ளோம். அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். அனைவரின் சொத்துக்களை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்று இந்த சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லியிருக்கிறார். சூப்பரா இருக்குல்ல? அந்த 27 இலங்கையில் இருக்கிற 28 ஜெயில் சூப்பரண்டன்களையும் நாங்க ஃபுல்லா அவங்களோட பேங்க் அக்கவுண்ட், அவங்களோட குடும்பங்கள், போக்குவரத்து, இதுக்கு ஒரு சிஐடி டீம் ஃபுல்லா. இப்ப சிஐடிக்கு ஒரு வேலையும் சும்மா திண்டு தானே படுக்கிறாங்க, அவங்கள ஃபுல்லா களமிறக்கியாச்சு. அதைத்தான் நீதிமன்றத்தில் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் கவனம் இருக்கணும், உங்க சொத்துக்கள் நாங்க சேர்ச் பண்ண போறோம் என்று இந்த சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லிக்கிறார். மேலும் அவர் சந்தேக நபரான துஷார உபுல்தனியவை மீண்டும் காவலில் வைக்குமாறு நீதிமன்றத்தை கோரியுள்ளார். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சந்தேக நபரை பிணையில் செல்ல அனுமதிப்பதை தாம் ஏற்க முடியாது என்று ஒரு ஃபுல் அப்ஜெக்ஷன் கொடுத்திருக்கிறார் சொலிசிட்டர் ஜெனரல். இன்று புதன்கிழமை நடைபெற்ற புதுக்கடை நீதிமன்ற தகவலா. இதற்கிடையில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உபுல்தனிய சார்பில் சட்டத்தரணி தர்சன குறுப்பு பிணை கோரி விண்ணப்பத்துடன் துஷார உபுல்தனிய ஜனாதிபதி செயலகத்தின் சுற்றறிக்கையின்படிதான் செயற்பட்டு வாதத்திறமை வச்சிருக்கிறார். கடும் இதோட கேமனை கொண்டு வரான் பாருங்க அந்த 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 லோயர் ஐயா. பெசாக் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளின் போது விடுவிக்கப்படும் கைதிகளின் பெயர்கள் முன்கூட்டியே அனுப்பப்படும். பெயர் பட்டியல் அனுப்பப்பட்ட பிறகு அதே காலகட்டத்தில் மற்றொரு குழுவினர் மன்னிப்பு பெற தகுதி உடையவர்களை அடையாளப்படுத்தப்படுவர். ஸ்பெஷலிஸ்டோட அனுப்புவாங்களாம். அதுல அந்த இடம் வைக்கிற அதை வச்சுட்டு செகண்ட் ரிப்போர்ட் செகண்ட் அனுப்புறதுல அங்க அனுப்பாம நாங்களே விடுறோம். நல்லா இருக்கு. இது அப்படி செய்யலாது. இது சட்டவிரோதம். தொடர்புடைய சுற்றறிக்கையின்படி தகுதி உள்ளவரின் பெயர்களை பின்னர் நீதிய அமைச்சகத்துக்கு அனுப்ப சிறைச்சாலை அதிகாரிகள் உரிமை பெற்றுள்ளனர். நாங்க சொன்னோமில்லை, நீங்க சிறை சூப்பர் ஊடாக நீங்க நீதி அமைச்சுக்கு அனுப்பினால் நீதி அமைச்சிருந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு போகும். இவ்வாறு அனுப்பப்படும் பெயர்கள் ஆரம்பத்தில் அனுப்பப்படும் பட்டியல் சேர்க்கப்படாது. இந்த செகண்ட் லிஸ்ட்ல வர பேர்களை ஏற்கனவே அனுப்பாம இந்த லிஸ்ட் வந்த பிறகு சேர்க்கிறோம்னு சொன்னால் அப்போது ஜனாதிபதி செயலகத்துக்கோ நீதி அமைச்சுக்கு தெரியாம தானே விளையாடுறாங்க. இது யாரும் உங்களுக்கு இந்த சட்டத்தை கொடுத்தாடா? அட பாவிகளா. மேலும் இந்த விடுதலை அனுராதபுரம் சிறைச்சாலையால் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த சிறைச்சாலை கண்காணிப்பாளர் அதற்கு பொறுப்பிருப்பினும் துஷார உபுல்தனி அதை ஆதரித்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்தார். இதைத்தானே நாம சொல்லியிருக்கிறோம், நேற்றே சொல்லியிருந்தோமே. எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலையும் இந்த துஷார உபுல்தனிக்கு எதிராக செயல்பட முடியாது. இப்ப எங்க செயல்பட போறாங்க தெரியுமா? இவர் இந்த பதவி ஏற்ற காலத்திலிருந்து இவர் சேர்த்த சொத்துக்கள், இவர பினாமிகள் இப்படித்தான் தேடி இந்த காசு பணம் உனக்கு எங்கிருந்து வந்த இருக்குதானே, மாமன் மச்சான் பாட்டன் பூட்டன் மதினி அங்கெல்லாம் போடுறானே, சகோதரங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லா பேர்லயும் இந்த பணங்கள் இருக்கும். சும்மா சின்ன சின்ன பணம் இல்ல, கிட்டத்தட்ட 1000 கோடி தாண்டி இருக்குமாம். எப்பா நினைச்சு பார்க்கலாம். அந்த அளவு தானே இந்த கொள்ளக்கார. இப்ப கஞ்சிப்பான இம்ரானே யார் அனுப்பின? இந்த காக்கி சட்டா அனுப்பினேன். எத்தனை கோடி வாங்கிறீங்க? நான் அது பெரிய ஒரு கோடி கணக்கா வாங்கப்பட்டிருக்கான். பல ரூபாய் சொல்றாங்க. 10 கோடி அங்குறாங்க, 50 கோடி அங்குறாங்க. நான் பார்க்கல, நான் காணையுமே தெரியாது. ஆனால் மிகப்பெரிய பணப்பட்டுவாடு செய்யப்பட்டுதான் கஞ்சிப்பான இம்ரான் தப்பி போய்கிறான். சரி, வருவோம். இவை விசாரணைகளை தொடர்ந்து அதாவது ஆதரித்த இந்த ஆதாரம் இல்லைன்னு தெரிவிக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து பரிசீலித்த மேலதிக நீதவான் கௌரவ மஞ்சுள ரட்நாயக் அவர்கள் கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் இன்று மீண்டும் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டதுடன் சந்தேக நபர் துஷார் உபுல்தனியவை இன்று வரை விளக்க முறை வைக்க உத்தரவிட்டிருக்கின்றார். அதேவேளை அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட WH திலகரத்ன தற்போது தன் வசிப்பிடத்தை விட்டு வெளியாயிட்டான். அவனை தேடி சிஐடி டீம் ஒன்று களமிறங்கிட்டு இல்ல. நேற்று கூட நாம அந்த தந்துட்டோம், ஆளை இன்னும் பிடிக்கல. நீதித்துறையில் உரிய விசாரணையை மேற்கொண்டு உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது கோரிக்கையா உள்ளது என்று சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லுகிறார். அழகான முறையில சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் அவர்கள் நல்ல அழகான முறையில மன்றாடிக்கிறான் கோர்ட்டுல. அவர் மன்றாடி ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் சட்டவிரோதமாக கைதிகள் விடுவிக்கப்பட்ட பல சம்பவங்கள் தெரிய வந்துள்ளதாகவும் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி 2024 கிறிஸ்துமஸின் போது 57 கைதிகளும் 2025 சுதந்திர தினத்தின் போது மேலும் 11 கைதிகளுமாக 68 கைதிகள் தேவையான நிபந்தனைகளை
பூர்த்தி செய்யாமல் தவறாக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திலீப் பீரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் நிஷாந்த உபுல்தனிய கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரட்நாயக் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பீரிஸ் இந்த சமர்ப்பங்களை வழங்கியுள்ளார். அவரு எழுத்து மூல ஒரு சப்மிஷன் கொடுத்துக்கிட்டாலே இவருக்கு பணம் கொடுக்க வாய்ப்பில்லை. எல்லாம் ஆதாரபூர்வமா தானே எல்லாம் செய்யப்படும் நீதிமன்றத்துல. அதனால அண்ணாச்சிக்கு இப்போதைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. பார்க்கலாம். சில கைதிகள் ஜனாதிபதி மன்னிப்பை பெறுவதற்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாகவும் உபுல்தனியவின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பெசாக் போயாவின் போது நாடு முழுவதும் உள்ள 28 சிறையில் இருந்து 338 கைதிகள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர்களில் குறைந்தது 2 பேர் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். 2025 ஜூன் 6 அன்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட செயலாளர் எழுத்துப்பூர்வமாக அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து குற்ற புலனாய்வுத்துறை தனது விசாரணை ஆரம்பித்திருக்கின்றது. இதன்படிதான் இவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது தேசிய சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னரான காலப்பகுதியில் மட்டும் 100க்கும் அதிகமான கைதிகள் முறைகேடான வழிகளில் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். நாம் அடிக்கடி சொல்றேன், பலகீனமான ஆட்சியாளர்கள் இல்ல, இந்த பலகீனத்தை வச்சுதான விளையாடிக்கானுங்கள். இதை நாம தொடர்ந்து சொல்ற வார்த்தை என்ன, பலமான ஆட்சி 158 அவ்வளவுதான். ஆக்கள் எல்லாம் பலகீனமே. அதுக்கு அந்த சிறைத்துறைக்கு பொதுவான அமைச்சர் போக மாட்டார், பார்க்க மாட்டார். அதுல துஷார டீம் விளையாடிச்சு. கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் 25 நத்தார் தினத்தை முன்னிட்டு 332 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி தினமாக ஒப்புதல் அளித்திருந்தார். எனினும் அன்றைய தினம் 389 கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். அதன் பிரகாரம் 57 கைதிகள் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு மேலதிகமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாத்தீங்களா எப்படி கேம காட்டிங்க. 57 கைதிகள் எல்லாம் ஆறு. இந்த குடுவில உள்ளவன், கிரிமினல்காரன், இந்த சிறுமிகள், சிறுவர்கள், துஷ்பிரயோகம், இதெல்லாம் சரியான கிரிமினல் குற்றவாளி இல்லையா? அவனை தான் விடுதலை செஞ்சுக்கிறாங்க. சிஐடியால் கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உபுல்தனிய நீதிமன்றத்துக்கு இன்று காலை அழைத்து வரப்பட்ட போதுதான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. புதுக்கடை நீதிமன்றத்தில் நம்பர் 1 நடைபெற்ற சம்பவத்தை நாங்க உங்களுக்கு முற்றுமுழுதாக தந்துட்டு நம்பர் இது நாங்க பார்ட் 5 அது ஒரு விடயமாக பார்க்கப்பட்டாலும் இந்த ஆண்டு பெசாக் போயா தினத்தை பயன்படுத்தா இவங்க ஃபுல்லா செஞ்சிருக்கிறாங்க. அதாவது அரசாங்கம் இத்தனை பேரை விடுங்கன்னு சொன்னா மேலிடங்க இவங்க ஒரு ஸ்டைல ஒரு பணத்தை வாங்கிட்டு கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி தான் விட்டுருக்கிறாங்க. அடுத்தது இன்னும் ஒரு தகவல், இது மனித உரிமைகள் அமைப்புகளால் கிடைக்கப்பட்ட இந்த தகவல் அட்டாச் பண்ணுவோம். இலங்கையில் இருக்கின்ற 28 சிறைச்சாலைகளில் அவற்றில் தற்போது சுமார் 25,000 சந்தேக நபர்களும் கைதிகளும் இருப்பதாகவும் அவர்கள் மனிதர்களாக நடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு மனித உரிமை சொல்லக்கூடாது, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இதால கிடைக்கப்பட்ட தகவல் நமக்கு அது இன்று காலை கிடைக்கப்பட்ட தகவல் இதை அட்டாச் பண்ணிட்டோம். அப்ப நாடு முழுவதும் உள்ள 28 சிறைச்சாலைகளில் சாதாரண இந்த சிறிய குற்ற கைதிகள் எல்லாம் அங்க யாருமே மனிதர்களாக நடத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்ப நெகம்பு சிறையில் நடக்கிற அநியாயங்களை தானே வெள்ளக்கார குட்டி ஒன்று ஃபுல்லா சொல்லி கொண்டிருக்கிறான். அவ ஒவ்வொரு 14 தினங்களும் எவ்ரி 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா இந்த ஜட்ஜி முன்னிலையில ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள அவ வார எல்லா ரிப்போர்ட்டர் மாதிரி, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் மாதிரி, CNN வராங்க, BBC வராங்க, வெவ்வேறு நிறைய எனக்கு வருது நிறைய செய்திகள் வரும்போதும் அவ சொல்ற அந்த சிறைச்சாலை நடக்க அது உண்மையிலேயே சிறைச்சாலைக்குள்ள ஒரு மனிதாபிமானமா அங்க நடத்த எல்லாம் காசை கொடுத்தா வேலை பார்க்கலாமே. போனை கொண்டு போகலாம், குடும்ப எல்லாம் கொண்டு போகலாம். ஆக இப்ப என்னென்றா சிஐடிக்கு வேலை என்னென்றால் இந்த சிறைத்துறை ஆபீசர்மார கண்காணிக்கிறது தான். அந்த ஓய்ஸ் அது அதாவது போலீஸ் போல அங்கேயும் போலீஸ் மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும். அதாவது அங்க ஒரு அதுக்குள்ளே இருப்பாங்க, அதுக்குள்ள சூப்பரிண்டென்டன்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏஎஸ்பி அது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் இருப்பாங்க, ஒரு சிஐ இருப்பார், ஒரு ஐபி இருப்பார், எஸ்ஐ இருப்பார். அதாவது ஒரு டிவிஷன் இயங்குற மாதிரி தான். அதாவது ஒரு மாவட்ட ரீதியாக எடுக்க போனோம் என்றால் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாக ஒரு எஸ்பி லெவல்ல அது எஸ்எஸ்பியாகவும் இருக்கலாம், எஸ்பியும் இருக்கலாம், அதுக்குள்ள ஏஎஸ்பி 1, 2, 3 என்றும் இருக்கலாம், அது டிவிஷனை பொறுத்து. அப்புறம் ஒவ்வொரு ஓஎஸ் இருப்பார் இல்லையா, அவர் ஐபிஎம் இருப்பார், சிஐஎம் இருப்பார், எஸ்ஐஎம் இருப்பார். இந்த மாதிரி ஒரு லெவலுக்குள்ள அந்த இது ஒரு மாவட்ட ரீதியாக இருக்குன்னு. ஆனால் இது ஒரு ஜெயிலுக்குள்ள உதாரணமாக இப்ப நாம கொழும்பு வெளிக்கடை சிறை எடுத்துக்கொண்டோம்னா டண்டன் இருப்பார், அதுக்குள்ள யாரு அசிஸ்டன்ட் டண்டன் இருப்பார், சிஐ இருப்பார், ஐபிஎஸ்ஐ இப்படி இருப்பாங்க. இந்த லெவல்ல உள்ளவங்களோட அத்தனை சொத்துக்களையும்
சிஐடி நோண்டி நொங்கெடுக்க போறாங்க. அப்ப நிறைய பேர் அம்புட போறாங்க. நாம் இப்ப பார்ட் 5 தந்தாலும் தேவை ஏற்பட்டா நாம பார்ட் 6 பார்ட் 6 கிளம்புறக்க இருக்கிறோம். எதுவானாலும் நாம நேற்று சொன்னது போன்று இந்த துஷார உபுல்தனிய மீது அவங்க நிறைய ஆதாரங்கள் தேடலாமா என்றால் அது எனக்கு தெரியல. ஆனால் முறைகேடான பணங்கள் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்குது இவருக்கும். யாருக்கு? இந்த அம்புலி மாமாக்கும் நிறைய பணப்பட்டுவாடா நடைபெற்றிருக்குது. ஏனென்றால் அந்த மாவட்ட ரீதியாக அன்றாதுரை சூப்பரிண்டென்டன்ட் ஏதாவது ஒரு விடயண்டா செய்யக்குள்ள இவரை கேட்டுத்தான் செய்வதாகத்தான் அந்த தகவல் இருக்குது. எப்படி சார் நான் இப்ப வேற விடப்பறேன் ஒரு பங்கு வருது சார் என்று பேசிக்கொள்றேன், இனி கொழும்புக்கு வரக்குள்ள பங்கு பண்றேன். ஆக இந்த துஷார நெய்னாக்கு தெரியாம ஒன்று நடக்கல. நாம நேற்று சொன்னோம் இல்ல அவருக்கு எதை பட்டுவாடாண்டு. ஆக என்ன 28 சூப்பரிண்டன் 28 ஜெயிலுக்கும் 22 சூப்பரிண்டன்ஸ் இருப்பாங்க. அந்த 28 பேரும் இந்த கமிஷன் கேட்டுதான் நிறைய பேர் செய்யறாங்க. ஆனால் ஒரு 10 பேரை விடக்குள்ள அவன் தனியா ஒன்றை விடுவான். அதாவது தேர்ந்தெடுக்கிற முழங்க இணக்கமா விட மாட்டாங்க, அது வேற கணக்கு. ஆனாலும் உரிய பங்கு பணம் போய் சேருது. இப்ப போலீஸ் துறையை விட ஜெயில் துறைக்குள்ளான் பிரிஷனுக்குள்ளான் மிகப்பெரிய பணப்பட்டுவாடா நடக்குதா. இதை சிஐடி எப்பயே பிடிச்சாலும் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இதுல களமிறக்கப்பட்டீங்களால் இன்னும் ஏகப்பட்டவங்களை பிடிக்க போறாங்க. ஏற்கனவே விடுதலையான 68 கிரிமினல் குற்றவாளிகளை தேடி 5 சிஐடி டீம் களமிறக்கப்பட்டிருக்குது. இந்தியிலிருந்து உடனடியாக உத்தரவு அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டது ஐஜிபியால. ஆகையினால நாட்டுக்குள்ள இந்த தப்பி போனவங்க எல்லாம் மக்களே எல்லாரும் வந்து அள்ளி போட்டு மிதிக்கொண்டவங்களை எல்லாம். எனவே எல்லா கள்ளப்பாயிலும் கொண்டு வர போறாங்க. இந்த துஷார் உபுல்தனிய நாங்க சொன்ன போல 14 நாளோ இல்ல இன்னொரு 28 நாளோ எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து அவங்களுக்குரிய வேலையை பார்ப்பாங்க சம்பளத்துடன். அடுத்து இன்னொரு செய்தி, இப்ப சட்டம் இருக்குதானே, கெசட் ஆபீசர்மார்கள் ஒருவர் நெடிக் பண்ணப்பட்டால் அவருக்கு அரை சம்பளம் கொடுப்பது அது நியதிக்கு அம்மல் அது ரூல்ஸ். அது வந்துட்டு சட்டம் இருக்காது வந்துட்டு அந்த நடைமுறை சட்டத்துல உள்ளது. அப்ப இவருக்கு துஷார உபுல்தனிய ஐயாக்கு அரை சம்பளம் பேமெண்ட் பண்ணுவாங்க. இந்த விசாரணை முடிந்து இவர் குற்றவாளியா என்று சொல்லப்படும் வரைக்கும் இவருக்கு அரை சம்பளம் கொடுக்கப்படும். குற்றவாளி என்றா ஒரு சம்பளம் கொடுக்கப்படாது. இவர் குற்றவாளி இல்ல சுற்றவாளி தான் சுற்றம் கொண்டு வந்தால் அவருக்கு அங்க நிலுவையிலிருக்கிற பாதி சம்பளமும் கொடுக்கப்பட்டு அவர பதவியும் கொடுக்கப்படும். சில போல அவர் நஷ்ட ஈடு கோரி ஒரு வழக்கு தாக்கல் பண்ண அது அரசாங்கத்துக்கு எதிராக அது கொண்டு போகலாம், வெற்றி அளிக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்னால ஒரு கெசட் ஆபீசரு நல்லா அழகா உழைச்சிருக்காரு மனுஷனா, மிகப்பெரிய பணம் உழைக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் அந்த புதையெல்லாம் கிளம்புறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த இலங்கையில் இருக்கிற அத்தனை இந்த டிபார்ட்மெண்ட் திணைக்களத்தின் இப்ப பாருங்க, பாஸ்போர்ட் இமிகிரேஷன் ஐஜிபி இந்தியால வந்துட்டார். இப்படி எல்லா திணைக்களத்தின் உயர்மட்ட அதிகாரிகளும் இப்படித்தான் தயிரை கட்டிக்கு போற, மீனை கட்டிக்கு போற, அரிசை கட்டிக்கு போற எல்லாம் கொடுத்தானே எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த லெவல்ல இருக்கு. நிறைய நாம சொல்லக்கூடாத விடயம் இருக்குது. எல்லா மட்டங்களையும் இந்த மாதிரி வேலை நடக்குதுதான். எனவே இவைகள் எல்லாம் இந்த அரசாங்கம் நிச்சயமாக நிறுத்த போகுது, நிறுத்தும். அரசாங்கத்துக்கு அரசு அதிகாரிகள் ஆபத்து என்றாலும் கூட அரசாங்கம் இதுல குறியா இருக்குது. எல்லோரும் களையப்படவில்லை என்பதை நாம தெரிவிக்கின்றோம். நாம் பார்ட் 5 இந்த சிறைத்துறை பிரிசன் சம்பந்தமாக பார்ட் 5 முடித்திருக்கின்றோம். அதனால் ஒரு செய்தி பின்னுக்கு போகுது. மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.